டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல டைவர்சிஃபிகேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். ஆனா நிறைய பேர் இதுலயும் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மிஸ்டேக்கோ, நாங்க வந்து டைவர்சிஃபிகேஷன் கொண்டு வரணுங்கிறதுக்காக ரொம்ப வைடா போயிடுறோம். எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா ஒரு 15-20 மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்றது, இதே ஸ்டாக்கு போறோம்னா ஒரு 25-30 ஸ்டாக்கை சூஸ் பண்றது. இதுல தான் நம்ம தப்பு பண்ணிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நிஃப்டி இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் பார்த்துட்டு சூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிருப்போம். ஒரு 25-30 ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிருப்போம். அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரியான ஸ்டாக்ஸை நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களோட ரிட்டர்ன் வந்து அடிப்படும். நாங்க டைவர்சிஃபிகேஷன் பண்றதை எதுக்காகனா நம்ம கேபிட்டல் லாஸ் ஆகக்கூடாது, நம்மளோட ரிட்டர்ன் வந்து ப்ராப்பரா நாமினலா இருக்கணும். சப்போஸ் ஒரு செக்டார் வந்து மூமெண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னா இன்னொரு செக்டார் வந்து மூமெண்ட் ஜாஸ்தியாகி நமக்கு வந்து ரிகவர் பண்ணி கொடுக்கும். இந்த செக்டார் வைஸ் டிவைட் பண்றது, இந்த டைவர்சிஃபிகேஷன் பண்றதுக்கான மீனிங்கே இதுதான். ஆனா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இண்டெக்ஸ்ல போட்டோம்னா அதுல என்ன யூஸ் இருக்கும்? டைவர்சிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு 5-6 மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க உங்க கோலுக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி ஸ்டாக்ஸ் போனீங்கன்னா மேக்ஸிமம் 10, அதுக்கு மேல போயிடாதீங்க.